ஒவ்வொரு வருஷமும் இந்தியாவில் 13லேருந்து 14 லட்சம் பேர் ஜேஇ மெயின்ஸ்க்கான அப்ளிகேஷனை போடுறாங்க. இதில் அப்ளிகேஷன் ப்ராசஸ் போடும் போதே ஒரு சில மிஸ்டேக்ஸ் பண்ணுறனால அந்த அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிருது. அப்போது எந்தெந்த மிஸ்டேக்ஸ்லாம் நம்ம கட்டாயம் பண்ணக்கூடாது, அதை எப்படி சரியாக பண்ணுறது அப்படிங்கிற கேள்விகள் நம்ம பேரண்ட்ஸும் சரி நம்ம ஆடியன்ஸும் நிறைய கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கான கிளாரிஃபிகேஷன் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ டாக்டர் ஆர் கோவிந்தராஜ் சார் இதுக்கான முழு விளக்கங்களை நமக்கு கொடுக்க போறாரு. இப்போ நம்ம அரங்கத்துக்கு சாரை வரவேற்கிறோம். 1000 ரூபாயில நீட் படிக்க முடியும் தெரியுமா? நீட் மட்டும் இல்ல சரண்யா, ஜேஇ, கியூட் இது மாதிரி எல்லா விதமான காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸும் படிக்கலாம். அப்படியா? என்ன சொல்றீங்க? இது தெரியாத என் பசங்க லட்சக்கணக்கில் சேர்த்துட்டேன்னு என்ன சொல்றீங்க? ஆமா, விஐடிக்கு ஒரு ட்ரைனிங், ஜேஇக்கு ஒரு ட்ரைனிங், நீட்டுக்கு ஒரு ட்ரைனிங், ஐஐடி எக்ஸாமுக்கு ஐசர் ஆப்டிடியூட் டெஸ்ட்டுக்கு ஒரு ட்ரைனிங், இந்த மாதிரி எல்லாம் இல்லாம ஆர்ஜிஆர் கோமெட் 2026 ஒரு ப்ரோக்ராம் லான்ச் பண்ணிருக்கோம். இதுல இருக்கக்கூடிய தமிழ்நாடு மட்டும் இல்லாம ஆல் இந்தியா லெவல்ல நடக்கக்கூடிய இன்ஜினியரிங் ட்ரைனிங் இருந்தாலும் சரி, மெடிக்கல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இருந்தாலும் சரி, ஐசர் ஆப்டிடியூட் டெஸ்ட் இருந்தாலும் எல்லாத்துக்கும் சேர்த்த மாதிரி பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ், இங்கிலீஷ் அண்ட் பாத்தீங்கன்னா ஆப்டிடியூட். ஏன்னா சில பேர் ஆப்டிடியூடுக்கு மட்டும் தனியா ட்ரைனிங் கொடுப்பாங்க, 10,000 ரூபாய் வாங்குவாங்க, பிசிக்ஸ் தனியா ட்ரைனிங் எடுப்பாங்க. இந்த மாதிரி இல்லாம எல்லா சப்ஜெக்ட்டுமே ஒரே இடத்துல ஆன்லைன்ல வீட்டுல உட்கார்ந்துகிட்டே ட்ராக் பண்ணிடலாங்க. 10 எக்ஸாம் எழுதுறப்ப ஒரு எக்ஸாம் உங்களால முடியாதா? அதுக்கு ஆர்ஜிஆர் அஷூரன்ஸ் கொடுக்குறோங்க. இன்னும் டீடைல் தெரிஞ்சுக்கிட்டு ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? கீழே இருக்கக்கூடிய லிங்கை பிரஸ் பண்ணி உங்களுடைய டீடைல் கொடுங்க. எங்களுடைய எக்ஸிக்யூட்டிவ்ஸ் உங்களுக்கு கால் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. வணக்கம் சார். வணக்கம். ஸோ நம்ம ஜேஇ மெயின்ஸ்க்கான அப்ளிகேஷன் டேட், ஸ்டார்டிங் அண்ட் க்ளோசிங் டேட் எப்போன்னு சொல்லுங்க சார். ஆமாம், அப்ளிகேஷன் ஃபார்ம் ஆல்ரெடி நம்மளுக்கு ஓப்பன் ஆகி இப்போ ரன்னிங்ல இருக்கு. 27th நவம்பர் வரைக்கும் இதுக்கான அப்ளிகேஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் அப்ளிகேஷன் போடுறாங்க, போட்டதுக்கு அப்புறம் அதுலயே நிறைய சந்தேகங்கள் இருக்கு அவங்களுக்கு. இதுல ஏதாச்சும் மிஸ்டேக்ஸ் வந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம்? ஆக்சுவலா நம்ம என்டிஏ என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஜேஇ மெயின் அப்ளிகேஷன் போடுறப்ப பார்த்து மிஸ்டேக் இல்லாம போடுங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் மிஸ்டேக் ஆயிடுச்சுன்னா அதை கரெக்ட் பண்ண முடியாது அப்படின்றத இன்ஃபர்மேஷன் புல்லட்டின்ல கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் வருடம் பார்த்தீங்கன்னா இந்த தவறுகள் நடக்கக்கூடியது இருக்கு. ஏன்னா இது ரிப்பீட் பண்ணி கூட ஸ்டூடெண்ட்ஸ் கிடையாது, புதுசாக ஒவ்வொரு வருஷமும் புது ஆடியன்ஸ் தான் ஆகும். அப்போ அது மிஸ்டேக் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அப்ளிகேஷன் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு 2 days கரெக்ஷன் விண்டோ அப்படின்ற மாதிரி கொடுக்குறாங்க. அதில் கண்டிப்பாக நம்மளுக்கு என்ன மிஸ்டேக்ஸ் இருக்குன்னு பார்த்துட்டு அது கூட பார்த்தீங்கன்னா சிலதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப்பு, சப்போஸ் அவங்களுக்கு அட்மிட் கார்டு ஜென்ரேட் பண்ணுறதுக்கோ இல்லைனா கவுன்சிலிங் ப்ராசஸ் வரப்போ அஃபெக்ட் ஆகிற மாதிரி சில இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு கேட்டகரி மிஸ் ஆயிடுச்சுன்னா பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங்கில் அஃபெக்ட் ஆகும். அப்போ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எது அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கோ அதெல்லாம் அவங்களே ஐடென்டிஃபை பண்ணி இந்த விஷயங்களெல்லாம் நீங்கள் மாற்றிக்கலாம் அப்படின்றது டைம் கொடுப்பாங்க, அதில் மாற்றிக்கலாம். இருந்தாலும் போடுறப்பயே கரெக்டாக பார்த்து போட்டால் நல்லாயிருக்கும். இப்போ அப்ளிகேஷன் ஃபார்ம் அக்செப்ட் ஆயிடுச்சு, நான் எல்லாம் போட்டு முடிச்சுட்டேன், அது அக்செப்ட் ஆயிடுச்சுன்றது எனக்கு எப்படி தெரியும் சார்? நம்ம அப்ளிகேஷன் ப்ராசஸில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போடணும். ஒன்று நம்ம இனிஷியலாக லாகின் பாஸ்வேர்டு ஜென்ரேட் பண்ணணும். அதுக்கு அடுத்தது நம்மளுக்கு பர்சனல் டீட்டெயில் கேட்பாங்க, அப்புறமா அகாடமிக் டீட்டெயில் கேட்பாங்க, அப்புறமா அந்த பேரண்ட்ஸ் டீட்டெயில் கேட்பாங்க. இந்த ஃபஸ்ட்டு ப்ராசஸ் எல்லாம் இந்த முடிஞ்சதுக்கப்புறமா அந்த அப்லோடிங் ப்ராசஸ் இருக்குது. நம்மளுடைய ஃபோட்டோஸு, அதுக்கப்புறம் சிக்னேச்சரு, அப்புறம் இந்த மாதிரி அப்லோட் பண்ணதுக்கப்புறமா இப்போ லைவ் ஃபோட்டோ அப்டேட்டும் இருக்குது. இந்த ப்ராசஸ் முடிஞ்சிடும். ஒவ்வொன்றும் முடிகிறப்ப இது முடிஞ்சிச்சு அப்படின்ற ஸ்டெப் 1 முடிஞ்சிச்சு, ஸ்டெப் 2 முடிஞ்சிச்சு அப்படின்னு வரும். அதுக்கு அடுத்தது பேமெண்ட் ஆப்ஷன்ஸ். இந்த பேமெண்ட் ஆப்ஷன் வரப்போ பேமெண்ட் கிளிக் பண்ணி பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் பேமெண்ட் ப்ராசஸ் முடிஞ்சிடும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் முடிஞ்சதுக்கப்புறம் டவுன்லோட் அப்ளிகேஷன் கன்ஃபர்மேஷன் ஸ்லிப் வரும். அது நம்ம எடுக்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு அந்த ஜென்ரேட் ஆனாலே நம்ம எல்லாமே ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகணும் அப்படின்னு அதுலேயே காட்டும் கம்ப்ளீட்டட் அப்படின்னு, அப்ளிகேஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட்டட். இப்போ நீட் எக்ஸாம் மாதிரி ஏஜ் லிமிட்டே இல்லை அப்படின்னு நம்ம ஜேஇக்கு சொல்ல முடியுமா? இல்லை ஜேஇக்கு ஏதாச்சும் ஏஜ் லிமிட்ஸ் இருக்குங்களா? ஆமாம், ஜேஇ எழுதுறதுக்கு நோ ஏஜ் லிமிட். ஆனால் இந்த வருடம் எழுதக்கூடிய மாணவர்களாக இருக்காங்க. இப்போ கரண்ட் 12th இருக்காங்க அப்படின்னா 26ல் இப்போ எக்ஸாம் எழுத போகிறாங்க அப்படின்னா 26ல் அவங்க +2 முடிக்கலாம், இல்லை 25ல் முடிச்சிருக்கலாம், இல்லைன்னா 24. அப்போ என்னன்னா எக்ஸாமுக்கு ஏஜ் எவ்வளோனா இருக்கலாம், பட் எழுதக்கூடிய மாணவர்கள் +2 முடிச்சது இப்போ எக்ஸாம்னா அப்படின்னா கரண்ட் ப்ளஸ் முன்னாடி இருக்கக்கூடிய 2 வருடங்கள்ல அவங்க முடிச்சிருக்கக்கூடிய
மாணவர்கள் மட்டும்தான் இது எக்ஸாமுக்கு வந்து எலிஜிபிள். இப்போ நான் லேட்டா வந்து என்னோட +2 முடிக்கிறேன் அப்படின்னா பண்ணலாம், நான் அப்ளை பண்ணலாம். அது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் நம்மளுடைய நோட்டிஃபிகேஷன்ல கொடுத்துருக்காங்க. பட் அட்மிஷன் அப்ப சில இன்ஸ்டிடியூஷனுக்கு இதுதான் ஏஜ் அப்படின்ற மாதிரி வச்சிருப்பாங்க, அதை மட்டும் செக் பண்ணிக்கணும். என்னென்ன சப்ஜெக்ட் வந்து நம்ம 12th எடுத்திருந்தா இந்த ஜேஇ மெயின்ஸ்க்கு நம்ம அப்ளை பண்ணுவோம்? ஜென்ரலா வந்து பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இது எழுதலாம். ரெண்டாவது சப்போஸ் +1 +2 படிக்காம சில பேர் பாலிடெக்னிக் படிச்சிருப்பாங்க, அந்த மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம்ஸ் எழுதுறதுக்கான எலிஜிபிலிட்டி கொடுத்துருக்காங்க. அதே போல் ரெகுலர் சிஸ்டமில் படிக்காமல் NIOSல படிக்கக்கூடிய மாணவர்களை கூட எழுதலாம். தென் அதர் அப்பார்ட் ஃப்ரம் இந்தியா அதர் கண்ட்ரீஸில் படிக்கிறவங்களும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஃபர்மேஷன் வாங்கிக்கணும், அந்த அந்த அதர் கண்ட்ரீஸில் படிக்கிறது இங்கே எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிட்டாங்கன்னா அவங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணணும். இப்போ என்னன்னா நிறைய பேர் இந்த ஸ்கூல் படிக்காம ஜேஇ மட்டுமே ஃபுல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி படிச்சு ஸ்கூல் மார்க்ஸ் வந்து நம்ம நிறைய லேக் இருக்கிறதெல்லாம் இருக்கு இல்லையா சார்? ஆமா, இப்ப லாஸ்ட் இயரே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜேஇல நல்ல பர்சன்டேஜ், ஆனா 12th மார்க்கு வந்து பர்சன்டேஜ் அதுக்காக தான் வந்து நம்மளுடைய NTA வந்து கண்டக்ட் பண்றப்பயே எலிஜிபிலிட்டி வச்சிருக்காங்க ஸ்கூலோட மார்க்ஸ்க்கும். ஏன்னா அதை விட்டுடக்கூடாது அப்படின்றதுனால +2க்கு வந்து மினிமம் 75% டோட்டல் 5 சப்ஜெக்டோட அக்ரிகேட். ஒரு சப்ஜெக்ட் இப்போ நம்ம உதாரணத்துக்கு பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் தான் சொல்றோம், இருந்தாலும் அது மட்டும் இல்லாம டோட்டலா இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் 5 சப்ஜெக்டோட அக்ரிகேட் வந்து 75% வந்து மினிமம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது இப்போ சில இன்ஸ்டிடியூஷன் அகைன் வந்து பிஆர்க்கு இப்போ செகண்ட் பேப்பர் இருக்கு இல்லையா, பிஆர்க் அதுக்கு வந்து 50% இருந்தா போதும் அக்ரிகேட். இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன கேட்கறாங்கன்னா 2 செஷன்ஸ்ல அப்ளை பண்ண முடியுமா, அப்பியர் ஆக முடியுமான்னு கேட்கறாங்க, ஜனவரி அண்ட் ஏப்ரல். ஜேஇ மெயின் வந்து ஆக்சுவலா 2 செஷனா நடக்குது. ஒன்று வந்து ஜனவரி செஷனு, அதுக்கு வந்து 16ஆம் தேதியிலேருந்து 30 வரைக்கும் எக்ஸாம்ஸ், அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் இப்போ கொடுக்குறாங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல்ல நடக்க போகுது, அதுக்கான அப்ளிகேஷன் வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஜனவரி எண்டில் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அப்ளிகேஷன் போடுறப்ப ஃபர்ஸ்ட் செஷன் மட்டும் நம்ம போட்டுக்கலாம், ஃபர்ஸ்ட் செஷன் எழுதலாம், செகண்ட் செஷன் வேணா திருப்பி நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ரெண்டாவது நான் 2மே எழுதணுமா அப்படின்ற சில பேருக்கு இருக்கும், அது வந்து ஆப்ஷனல் தான். இந்த ஃபர்ஸ்ட் எழுதி எனக்கு நல்ல பர்சன்டேஜ் வந்துடுது அப்படின்னா நான் அதுக்கப்புறம் எழுதலைன்னா கூட பரவாயில்ல, இல்லை நான் 2வது மட்டும் தான் எழுத போறேன்னாலும் 2வது மட்டும். பட் என்னன்னா ரிசல்ட்ஸ் கொடுக்குறப்ப 2 எக்ஸாம்ஸ்ல எது பெஸ்ட்டோ அந்த ஸ்கோர் தான் நம்ம எடுத்துக்கலாம், அதனால ஒன்றும் இஷ்யூ கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த டாக்குமெண்ட்ஸ் ரிலேட்டடா நிறைய வந்து கொஸ்டின்ஸ் இருக்கு சார். இந்த நேம், நான் எந்த நேம் வந்து யூஸ் பண்ணணும்? ஆதார்ல ஒரு நேம் இருக்கு, ஸ்கூல் சர்டிபிகேட்ல ஒரு நேம் இருக்கு, அது அப்ளிகேஷன் போடுறப்ப ரொம்ப கிளியரா கொடுத்துருக்காங்க. 10th மார்க் ஷீட்ல என்ன நேம் மென்ஷன் பண்ணிருக்கோ அதை தான் அப்ளிகேஷன்ல போடணும்னு கொடுத்துருக்காங்க. அதனால நம்ம அப்ளிகேஷன் போடுறப்ப 10th மார்க் ஷீட்டை எடுத்து வச்சுக்கிட்டு அதுல என்ன போட்டிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வந்து போடணும். இப்போ நிறைய பேர் ஆதார்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய மிஸ்டேக்ஸ், பழைய ஆதார் வந்து இருப்பாங்க, அப்டேட் பண்ணாம இருப்பாங்க, போட்டோ சின்ன வயசு போட்டோ இருக்கிறது. ஸோ இந்த இஷ்யூஸ் வந்து நிறைய பேரண்ட்ஸ் கண்டிப்பா வந்து இருக்கும். இது எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் NTA என்ன பண்ணியிருக்காங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுக்கறதுக்கு முன்னாடியே ஒரு அட்வைசரி நோட்டீஸ் ஒன்று கொடுத்தாங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுக்க போறோம், ஏதாவது உங்களுக்கு ஆதார்ல மிஸ்மேட்ச் ஆகுது, உங்க 10th சர்டிஃபிகேட்டும் ஆதாரம் மிஸ்மேட்ச் ஆகுது அப்படின்னா அது எல்லாத்தையும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணி வச்சுக்கிடுங்க அப்படின்றத அவங்க வந்து கொடுத்தாங்க. அது இல்லாம சர்டிஃபிகேட் கேட்டகரி சர்டிஃபிகேட்ஸும் பார்த்து வச்சுக்கிடுங்க. PWD கேண்டிடேட்டா இருந்தால் அந்த UDI எல்லாம் பக்கா பண்ணி வச்சிங்கன்னு ஆல்ரெடி அப்ளிகேஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடியே 1 மாசத்துக்கு முன்னாடியே அவங்க நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. பட் அதை பார்க்காதவங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்போ ஒரு 2 ஆதாரே இல்லை அப்படின்னா என்னால் அப்ளை பண்ண முடியுமா? அப்ளிகேஷன் போடுறதுக்கு ஆதார் வந்து கம்பல்சரி கிடையாது. ஆக்சுவலா ஐடென்டிஃபிகேஷனுக்காக தான் ஆதார் வைக்கிறோம். ஐடென்டிஃபிகேஷனுக்கு வந்து ஆதார் இல்லாத பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே சில டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏன்னா பாஸ்போர்ட் கொடுக்கலாம், பேன் கார்டு கொடுக்கலாம், பேங்க் பாஸ்புக்கு அதெல்லாம் கொடுக்கலாம், அதெல்லாம் ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கு. அதே போல் ஸ்கூலில் ஒரு +2க்கு நம்மளுக்கு வந்து ஆல் டிக்கெட் கொடுக்குறாங்களா, அதை கூட வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எடுத்துக்கிறாங்க. ஐடென்டிஃபிகேஷனுக்கு ஃபோட்டோ இருக்கணும், அதில் வந்து ஸ்டூடெண்ட்டோட ஃபோட்டோ இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஆத்தரைஸ்டா இருக்கக்கூடிய ஐடி ப்ரூஃபை வந்து வச்சுக்கிட்டு நம்ம அப்ளிகேஷன் போடணும். இப்போ நிறைய பேர் என்னன்னா அந்த ரோல் நம்பரை நான் வந்து யூஸ் பண்ணிக்கலாமா, ரோல் நம்பர் காலம்ல வந்து ரோல் நம்பர் என்னோட ஸ்கூல் ரோல் நம்பர் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸ்கூல் ரோல் நம்பர் கேட்கல, அது ஆக்சுவலா எக்ஸாமோட ரோல் நம்பர் தான் கேட்குறாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு குழந்தை இப்போதான் கரண்ட் 12th படிக்குது அப்படின்னா சில ஸ்கூல்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க எக்ஸாம்ஸ், ரோல் நம்பர் கொடுத்துருப்பாங்க. சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஜனவரியில தான் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு அந்த ஆல் டிக்கெட் கொடுப்பாங்க, அப்போதான் அந்த நம்பர் இருக்கும்.
அந்த ரோல் நம்பர் வந்து போடணும்னா கேட்காது. எங்க கேட்காது அப்படின்னா 2026 அப்பியர் ஆகிற கேண்டிடேட்டுக்கு குவாலிஃபைடு எக்ஸாம்ஸ் பாஸ்டுன்னு கேட்டிருக்கோம், இல்லை அப்பியரிங் கேட்டிருக்கோம். பாஸ்டு வரவங்களுக்கு தான் ரோல் நம்பர் கேட்கும். ஏன்னா அவன் ஆல்ரெடி 24ல 25ல முடிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு ரோல் நம்பர் அலாட் ஆயிருக்கும், கொடுக்கலாம். இதுவே 26ல அப்படின்னா அந்த குழந்தை அப்பியரிங் கொடுக்கும். அப்போ அப்பியரிங் கொடுத்தா அந்த காலமே அவங்களுக்கு வராது. அதனால அது ஃபில் பண்ணணும்ன்ற அவசியமும் இருக்காது, கவலைப்பட தேவை. இப்போ நிறைய பேருக்கு இருக்க சந்தேகம் என்னன்னா அந்த போட்டோ அண்ட் சிக்னேச்சர், அதை பேஸ் பண்ணி நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க சார். ஸோ எப்படி போட்டோ எப்படி இருக்கணும், சிக்னேச்சர் எந்த மாதிரி நம்ம அப்லோட் பண்ணணும்? எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொன்றுத்துக்குமே என்டிஏ என்ன பண்ணியிருக்கோம், என்னெல்லாம் டவுட்ஸ் வரும்ன்றது தெரியுறதுனால இன்ஃபர்மேஷன் புல்லட்டின்ல எல்லாமே கிளியராக கொடுத்துருக்காங்க. அதை வந்து அப்ளிகேஷன் போடுறதுக்கு முன்னாடி ஒவ்வொருத்தரும் படித்து பார்த்து போட்டால் நல்லாயிருக்கும். சப்போஸ் இந்த மாதிரி படித்து பார்க்கறதுக்குள்ள எங்களுக்கு டைம் இல்லை ஆனால் கரெக்டாக போடணும்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆர்ஜிஆரில் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா அப்ளிகேஷன் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு யூனிட் வச்சுருக்கோம். அவங்கள அப்ரோச் பண்ணாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, மிஸ்டேக்ஸே இல்லாமல், இப்போ நீங்கள் கேட்டதெல்லாம் நிறைய மிஸ்டேக் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு பேரண்ட் வந்து 2 பேருமே வேலைக்கு போகிறாங்க, இல்லை பிஸியாக இருப்பாங்க, அவங்களாலலாம் இதெல்லாத்தையும் உட்காந்து பார்த்து ப்ராப்பராக பண்ண முடியாது. அதுக்காக ஆர்ஜிஆரில் அப்ளிகேஷன் ப்ராசஸ் பண்ணி கொடுக்கறதுக்கான யூனிட்டுக்கு அவங்க கால் பண்ணினாங்க அப்படின்னா எல்லாமே அவங்க பண்ணி தருவாங்க. அந்த மாதிரி யாருக்குன்னா ஐடியா இருந்ததுன்னா 8925824317 இந்த நம்பரில் கால் பண்ணி அவங்ககிட்ட கேட்டால் என்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும், எந்த மாதிரியான, இப்போ நீங்கள் கேட்டிங்களே ஃபோட்டோவில் வந்து பேக்ரவுண்ட் எப்படி இருக்கணும்னா ஒயிட் பேக்ரவுண்ட் நிறைய பேருக்கு தெரியாது, அப்படியே வந்து ஏதாவது ஒரு பேக்ரவுண்டில் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அக்செப்ட் ஆகாது. அதே போல் இந்த கேபி இவ்வளோ தான் வந்து சைஸ் இருக்கணும் அப்படின்றது. அதே போல் ஃபார்மேட்டும் இருக்குது. இந்த ஒரு ஃபோட்டோவை நம்ம அப்லோட் பண்ணோம்னா ஜேபக் ஃபார்மேட்டில் தான் அப்லோட் பண்ணணும். அது சில பேர் பிடிஎஃப்ல எடுத்துகிட்டு வந்துடுறாங்க, அப்போ அதெல்லாம் வந்து அப்லோட் ஆகாது. அப்போ இந்த ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறதுக்கும் இந்த சிக்னேச்சர் அப்லோட் பண்ணுறதுக்கும் என்ன மாதிரி கேபியில் இருக்கணும், எப்படி வந்து ஸ்கேன் பண்ணியிருக்கணும் அப்படின்ற ப்ராசஸ் வந்து ரொம்பவே முக்கியம். அது வந்து இன்ஃபர்மேஷன் புல்லட்டின்ல இருக்கு. இதெல்லாம் படித்து பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறவங்க ஆர்ஜிஆரோட பெய்டு சர்வீசஸ்ல இந்த ப்ராசஸை வந்து அவங்க பண்ணி கொடுத்துட்டாங்கன்னு நீட்டாக பண்ணி கொடுப்பாங்க, மிஸ்டேக் இல்லாமல் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ஃபர்ஸ்ட் டைம் பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து அப்ளை பண்ணாங்க. ஆமா, எல்லாருமே +2 முடிச்சுட்டு அப்ளை பண்றப்ப ஃபர்ஸ்ட் டைம் அவங்களுக்கு வேற எக்ஸ்போஷர் இருக்காது. இனிமேல தான் அவங்க ஒவ்வொன்றா வந்து பார்க்க ஆரம்பிப்பாங்க, அப்ளிகேஷன் ப்ராசஸ், அப்புறம் காலேஜ் ஜாயின் பண்றது எல்லாமே. அதனால அவங்களுக்கு வந்து அனுபவம் இருக்காது, கண்டிப்பா மிஸ்டேக் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால ஆர்ஜிஆரோட இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ்க்கு முன்னாடி வரக்கூடிய இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸை பெய்டு சர்வீஸ் இருந்தால் கூட ஒரு சில 100 ரூபாய்கள் நீங்க பே பண்ணி எடுத்துக்கிட்டா அது நல்லது, மிஸ்டேக் அவாய்ட் பண்ண முடியும். சரி, இப்போ அப்ளிகேஷன் ப்ராசஸ்ல நீங்க ஹெல்ப் பண்றீங்க, இப்போ கவுன்சிலிங் ப்ராசஸ்ல நீங்க ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியும்? ஆமா, அதுதான் இப்போ சொன்னே, கவுன்சிலிங்க்கும் தனி ஒரு டிபார்ட்மெண்ட் வச்சிருக்கோம். ஏன்னா லாஸ்ட் டைம் நிறைய பேருக்கு ஜேஇ அப்ளை பண்ணுவோம், எஸ்பெஷலி வந்து நீட்டுன்னா கூட ஒன்றும் இல்லை, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ் பிடிஎஸ் காலேஜஸ் காமனாக வந்துடும். பட் இந்த ஜேஇன்னு வரப்ப காலேஜஸ் மட்டுமே நம்ம ப்ரிஃபரன்ஸ் கிடையாது, நம்ம குரூப்பும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் இருக்கு. அப்போ காலேஜ் மட்டுமே வந்து கவுன்சிலிங் போகிறப்ப ஐஐடி, IIIT, தென் வந்து என்ஐடி, தென் வந்து சென்ட்ரல் ஃபண்டட் இன்ஸ்டியூஷன், கிட்டத்தட்ட 128 இன்ஸ்டியூஷன் இருக்கு. இப்போ 128 இன்ஸ்டியூஷனை மட்டும் அந்த குழந்தை செலக்ட் பண்ண போறது இல்லை, அந்த இன்ஸ்டியூஷனும் செலக்ட் பண்ணணும், தென் அகைன் வந்து குரூப்பும் செலக்ட் பண்ணணும். அப்ப அந்த 128 இன்ஸ்டியூஷன்ல அந்த குரூப் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 650க்கும் மேற்பட்ட சாய்ஸஸ் ஃபில் பண்ணும். இதுல பயங்கர கன்ஃபியூஷன், எங்க போடலாம், எதுல போடலாம். ஹோம் ஸ்டேட் கோட்டா சில இதுல இருக்கும், நம்ம என்ஐடி எடுத்துக்கிட்டோம்னா ஆல் இண்டியா கோட்டால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஐஐடி போட வேண்டியது இருக்கும், குரூப் பின்னாடி போடணுமா அப்படின்ற மாதிரி. ஏன்னா அப்கிரேடேஷன் வரப்ப வந்து பாத்தீங்கன்னா ஹையர் சாய்ஸ் என்னவோ அதை தான் கொடுப்பாங்க. இப்போ நான் உதாரணத்துக்கு எனக்கு தெரியாம நான் என்ன பண்ணிடுறேன், பாண்டிச்சேரியை ஃபர்ஸ்ட் சாய்ஸ் என்ஐடியில போட்டுறேன், அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு போடுறேன் அப்படின்னா எனக்கு ஒரு சீட்டு கிடைச்சிருச்சுன்னு வச்சுங்க. அப்கிரேட் பண்றப்ப எனக்கு பாண்டிச்சேரி கிடைச்சதுன்னா நான் கீழே என்ஐடி வச்சிருந்தேன்னா எனக்கு கீழே எடுக்க முடியாது, மேல இதை தான் நான் பார்க்க முடியும். அந்த மாதிரி எல்லாம் நிறைய வந்து குழப்பங்களும் சரியா வந்து அதுக்கு தீர்வு இல்லாம நிறைய பேரண்ட் வந்து சீட்டே எடுக்க முடியாம போனவங்க எல்லாம் வந்து இருக்காங்க. அப்ப அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஜிஆர் இந்த ஜோசா கவுன்சிலிங் இருக்கு. ஜேஇ முடிஞ்சதுமே வந்து பாத்தீங்கன்னா ஜாயிண்ட் சீட் அலோகேஷன் கமிட்டி அவங்க தான் வந்து ஜேஇக்கு முடிஞ்சதுமே அட்வான்ஸ் எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுக்கும் தனியா ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு. அந்த மாதிரி இருக்கிறப்ப நீங்க தயவு செய்து இந்த கவுன்சிலிங் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்களா போட்டுறாதீங்க, அதுதான் என்னுடைய இது. ஏன்னா இது அனுபவம் வந்து கண்டிப்பா தேவை. அந்த மாதிரி விஷயத்துல இவங்க இந்த கவுன்சிலிங்ல ஆர்ஜிஆர்ல கவுன்சிலிங் டிபார்ட்மெண்ட் அப்ரோச் பண்ணாங்கன்னா அது கண்டிப்பா பண்ணி தருவோம். இப்போ நிறைய பேருக்கு என்னன்னா இந்த
எக்ஸாம் சென்டர் சூஸ் பண்ணும்போது ஒரு சில டவுட்ஸ் எல்லாம் இருக்கு. ஆமா. நான் இருக்கிற ஸ்டேட்டை விட்டு வெளி ஸ்டேட்ல நான் எக்ஸாம் சென்டர்ஸை வந்து சூஸ் பண்ணிக்கலாமா, இல்ல நான் வந்து சூஸ் பண்ணதுக்கு அப்புறமா நான் சேஞ்ச் பண்ணிக்கலாமா எக்ஸாம் சென்டர்ஸ்ல? ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இந்த குழப்பங்கள் இருந்துகிட்டே இருந்தது. லாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆதார் அப்டேஷனுக்கு வந்து NTA வந்து நோட்டிபிகேஷன் கொடுத்தப்ப வேற மாநிலத்துல போய் எழுத முடியாது, NTA கொடுக்குற சென்டர் தான் எடுத்துக்கணும், நீங்க வேற எதுவுமே ஆப்ஷன் போட முடியாது அப்படியெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருந்தாங்க. ஆனா இப்போ அப்ளிகேஷன் வந்தப்ப பாத்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங் அப்ப சென்டர் சாய்ஸ்ல 4 சாய்ஸ் வந்து கொடுக்குறாங்க. நம்ம ஸ்டேட் அதுல வந்து போட்டுக்கலாம், தென் அந்த ஸ்டேட்ல இருக்கக்கூடிய சிட்டிஸ்லயும் கொடுக்குறாங்க. 4 சாய்ஸ் நம்மளுடைய சாய்ஸ் போட்டு நம்ம எடுத்துக்கலாம். அதே போல சென்டரை சேஞ்ச் பண்ணிக்க முடியுமா அப்படின்னா, நான் இங்க ஃபர்ஸ்டே கேட்டீங்க ஒரு கொஸ்டின், கரெக்ஷன் வந்தா எதனா தப்பாயிடுச்சுன்னா பண்ண முடியுமானா, அந்த டைம்ல கரெக்ஷன் விண்டோல சென்டர் சாய்ஸ் வந்து மாற்றணும் அப்படின்னாலும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, யூஸ் பண்ணிக்கலாம், மாத்திக்கலாம். ஓகே சார். இப்போ நான் ஸ்டூடெண்ட் வந்து JEE மெயின்ஸ் குவாலிஃபை ஆயிட்டாங்க, அட்வான்ஸை வந்து தனியா அப்ளை பண்ணுமா இல்ல JEE மெயின்ஸ் அப்ளை பண்றது மூலியமாவே அவங்க பண்ண முடியும்? கரெக்டான கொஸ்டின் இது. கிட்டத்தட்ட 16 லட்சம் மாணவர்கள் வந்து JEE மெயினுக்கு எழுதுறாங்க. இந்த 16 லட்சம் மாணவர்களுமே அப்படியே வந்து JEE அட்வான்ஸ் எழுத முடியாது. ஏன்னா இதுல செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்கு. ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ரிசர்வேஷன் பேஸ் பண்ணி 2.5 lakhs ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்டர் பண்ணுவாங்க. அந்த டாப்ல இருக்கக்கூடிய பர்சன்டைல் அது ஒதுக்குவாங்க ஒவ்வொன்றுத்துக்கும். இப்போ OBCக்கு ஒரு பர்சன்டைல், தென் வந்து SC STக்கு ஒரு பர்சன்டைல், தென் ஜென்ரல் கேட்டகரிக்கு ஒரு பர்சன்டைல் அப்படின்ற மாதிரி வந்து ஃபில்டர் பண்ணி அதில் 2.5 லட்சம் பேர் வந்து அடங்குவாங்க. இந்த 2.5 லட்சம் மாணவர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸுக்கான எக்ஸாம் எழுதுறதுக்கான குவாலிஃபையர்ஸ். அப்போ அந்த குவாலிஃபையர்ஸ் மட்டும்தான் அதுக்குன்னு தனியாக இப்போ எப்படி JEE மெயினுக்கு அப்ளிகேஷன் போடுறாங்களோ அதே போல JEE அட்வான்ஸ்க்கான போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆகும். அந்த போர்ட்டல்ல தனியா ஃபீஸ் பே பண்ணி இந்த 2.5 லட்சம் பேர் மட்டும் அப்ளை பண்ணி எக்ஸாம் எழுதணும். தனி ப்ராசஸ் தான். ஓகே சார். இப்போ எக்ஸாம் டே அன்னைக்கு அந்த வெரிஃபிகேஷனுக்கு நான் கையில நல்லா எடுத்துட்டு போயிருக்கணும். எக்ஸாம் இது ரொம்ப முக்கியமானது. இந்த நம்ம அப்ளிகேஷன் போடுறப்ப நீங்க கேட்டீங்களே ஆதார் இல்லைன்னா நான் என்ன பண்றதுன்னா, ஐடென்டிஃபிகேஷனுக்கு நம்ம அப்ளிகேஷன் போடுறப்பயே ஐடென்டிஃபிகேஷனுக்கு என்ன கொடுக்குறோம் அப்படின்னு கேட்பாங்க. ஒன்று ஆதார் இல்லாதவங்களுக்கு பேன் கார்டு, பாஸ்புக்கு, இது மாதிரி என்ன கொடுக்குறோமோ அதனுடைய ஒரிஜினல் போட்டோ ஐடி. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஐடென்டிபிகேஷன்ல போட்டோ வந்து கம்பல்சரி. அந்த போட்டோ இருக்கக்கூடிய ஐடி வந்து ஒரிஜினல். இப்போ நான் வந்து ஆதார் கார்டு நான் அதுல போட்டிருந்தேன்னா என்னுடைய ஒரிஜினல் ஆதார் எடுத்துட்டு போகணும். நான் பேன் கார்டு கொடுத்தேன்னா என்னுடைய ஒரிஜினல் பேன் கார்டு கொண்டு போகணும். நான் பாஸ்புக் கொடுத்தேன்னா ஒரிஜினல் பாஸ்புக். இது வந்து கம்பல்சரி. இது இல்லாம NTA வந்து அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் ப்ராசஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா, இந்த கரெக்ஷன் விண்டோ முடிச்சதுக்கு அப்புறமா அந்த எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு 3 நாளுக்கு முன்னாடி அட்மிட் கார்டு கொடுப்பாங்க. அந்த அட்மிட் கார்டை டவுன்லோட் பண்ணி அதுல போட்டோ ஓட்டணும், சிக்னேச்சர் வைக்கணும், தம்ப் இம்ப்ரெஷன் வைக்கணும். அந்த ப்ராசஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணி அது ஒரு செட்டு பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா அடிஷ்னலா இந்த நம்மளுடைய ஐடி ப்ரூஃபுக்கு நம்ம என்ன கொடுத்துருக்கோமோ அது எடுத்துக்கிட்டு போகணும். பெண் வந்து ஏற்கனவே அலோவ் பண்ணாம இருந்தாங்க, பட் இந்த வருஷம் நீங்க பெண் கொண்டாடலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதனால இந்த இது வந்து கம்பல்சரி போடும். அட்மிட் கார்டு இல்லாமையோ இல்லைன்னா ஐடி ப்ரூஃப் இல்லாமையோ உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க. ஓகே. இப்போ இவ்வளோ செக்கிங்லாம் முடிஞ்சுமே ஒரு சிலர் வந்து அதோட ஹால் டிக்கெட் வந்ததுக்கப்புறம் ஒரு சில மிஸ்டேக்ஸ் வந்து பாக்குறாங்க, நேம்லயோ இல்ல எதுலையாச்சும் மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா என்ன பண்ண முடியும்? இல்ல அது ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா பிஃபோர் கவுன்சிலிங் அகைன் வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் ப்ராசஸ் அப்போ மிஸ்டேக் பண்ணக்கூடாதுன்னு ஒரு வாட்டி சொல்றாங்க. சப்போஸ் அப்படி பண்ணிட்டா கூட சரி ஓகே, அதை அப்புறமா என்ன பண்றாங்கன்னா அப்ளிகேஷன் வந்து போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் கரெக்ஷன் விண்டோ கொடுக்குறாங்க. அதையும் முடிச்சு எக்ஸாம் அட்மிட் கார்டு வந்துருது. அந்த டைம்ல நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஆனா இந்த அட்மிட் கார்டுல இருக்கக்கூடிய மிஸ்டேக்னால கவுன்சிலிங் அஃபெக்ட் ஆகுமா அப்படின்றத பாக்குறாங்க. சப்போஸ் கவுன்சிலிங் அஃபெக்ட் ஆகிற மாதிரி இருந்தது அப்படின்னா அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கரெக்ஷன் விண்டோல சில விஷயங்களை கொடுத்துட்டு பிஃபோர் ரிசல்ட் அதை வந்து அவங்க பப்ளிஷ் பண்றாங்க. பிஃபோர் ரிசல்ட் இன்னொரு விஷயம் ஷேர் பண்ணிக்கலாம். ஏன்னா JEE மெயின் வந்து அப்ளிகேஷன் ப்ராசஸ் இருக்கறனால நிறைய குழந்தைங்க +2க்காக படிச்சுட்டு இருப்பாங்க. சில பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 6th ஸ்டாண்டர்ட்லேருந்தே ஐடிக்கு போகணும் அப்படின்ற மாதிரி ஃபோக்கஸ்டோட அந்த ஃபவுண்டேஷன் ப்ரோக்ராம் போய் 11 and 12 படிச்சுட்டு இருப்பாங்க. ஆனால் சில குழந்தைங்க வந்து நம்ம +2 தான்ப்பா முக்கியம், +2 முடிச்சதுக்கு அப்புறம் தானே காலேஜ் அப்படின்ட்டு தெரியாதனால இந்த 11th 12th படிக்கிறப்ப கூட எதுவுமே ஒரு ட்ரைனிங் இல்லாமல் இருப்பாங்க. அந்த மாதிரி குழந்தைங்களுக்காக RGRல என்ன பண்ணியிருக்கோம், JEE எக்ஸாம்னா என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கும், அதில் எப்படி வந்து நம்ம எதிர்கொள்ளணும், எப்படி கொஸ்டின் பேட்டர்ன் இருக்கும், அதுக்கு ஒரு கிராஷ் கோர்ஸ் மாதிரி ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம். அப்போ இன்ஜினியரிங் ஸ்ட்ரீம்ல இருக்கக்கூடிய இந்த JEE எழுதினா ஒரு 128 காலேஜுக்கு போக முடியும் அப்படின்றதே நிறைய குழந்தைங்களுக்கு தெரியல. அதனால அது சப்போஸ் இப்போ யாருக்குன்னா தெரிஞ்சு நானும் JEE எழுதணும்னு நினைச்சேன்னா எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி அந்த பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி,
மேக்ஸ்ல இருக்கக்கூடிய சிலபஸ் என்ன, இது எப்படி கேட்பாங்க, இதுல மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் எல்லாம் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி அவுட்லைன் கொடுத்து அந்த கொஸ்டின்ஸும் ப்ராக்டிஸ் பண்ற மாதிரி ஒரு கிராஷ் கோர்ஸ். பிளஸ் ஜெஇ மட்டும் இல்லாம இருக்கக்கூடிய என்ட்ரன்ஸ் எக்ஸாம், இப்போ தமிழ்நாட்டில் எடுத்தோம்னு பார்த்தீங்கன்னா SNU வந்து யூனிவர்சிட்டி ரொம்ப பிரம்மாண்டமா வளர்ந்துட்டு இருக்காங்க. அவங்க கண்டக்ட் பண்ணக்கூடிய செட் எக்ஸாமு. தென் வந்து பார்த்தீங்கன்னா விஐடி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தனியாக என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் வச்சிருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு டாப் யூனிவர்சிட்டிஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஐஐடிக்கு, NITக்கு அப்புறம் எடுத்தோம்னா டாப் பொசிஷன்ல இருக்கக்கூடிய விஐடி அவங்க கண்டக்ட் பண்ணக்கூடிய என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ். தென் அமிர்தா வந்து ரொம்ப அருமையாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க SRM வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து டாப் மோஸ்ட் இன்ஸ்டியூஷன். அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா ரேங்க்ல நல்லா பிரமாண்டமாக வராங்க. இந்த மாதிரியெல்லாம் இன்ஸ்டியூஷன்ஸ்க்கு வந்து ஒரு குழந்தை போகணும் அப்படின்றப்ப +2 முடிச்சதுக்கப்புறம் எக்ஸாம் ரிசல்ட் வரும். ஆனால் இதுக்கான அப்ளிகேஷன்லாம் இப்பயே கொடுக்குறாங்க. அதனால என்ன பண்ணியிருக்கோம்னா அப்ளிகேஷன் கொடுக்கறதையும் இன்ஃபார்ம் பண்றதுக்கும் ப்ளஸ் இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் அவங்க எதிர்கொள்றதுக்கும் ஒரு கோமட் 2026 அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரோக்ராம் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். ஒரு சில ஆயிரங்கள் மட்டும் பே பண்ணா போதும். 15 என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் வந்து அந்த குழந்தை இந்த ஒரே ஒரு ட்ரைனிங் மூலயமா எடுக்க முடியும். ஏன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க நிறைய பேரண்ட்டுக்கு வந்து தெரியாது. பல லட்சங்கள் செலவு பண்ணி படிக்க வச்சா விஐடிக்கு தனியாக ட்ரைனிங் போகணுமா, SRMக்கு தனியாக ட்ரைனிங் போகணுமா, ஜெய்க்கு தனியாக, பிட்சாட்டுக்கு தனியாக எடுத்துணுமா அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. எங்கே போய் சேர்க்கணும்னு தெரியாது. ஒவ்வொன்றுக்கும் ஒரு இடத்துலையும் சேர்க்க முடியாது. ஏன்னா டைமும் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட். ஏன்னா இப்போ போர்டு எக்ஸாம்ஸ் வரதுனால அதனால நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இது எல்லாத்தையும் கம்பைண்டாக சேர்த்து ஒரே என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கான ட்ரைனிங் வந்து RGRல காமன் ஆன்லைன் மெடிக்கலுக்கும் எழுதலாம், இன்ஜினியரிங்கும் எழுதலாம் அப்படின்ற மாதிரி என்ட்ரன்ஸ் ட்ரைனிங் வச்சுருக்கோம். இதை வந்து பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாலும் சரி, பேரண்ட் இருந்தாலும் சரி, தயவு செய்து உங்கள் குழந்தைங்களை இந்த ப்ரோக்ராமில் இன்வால்வ் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு வர ஒரு 500 ஸ்டூடெண்ட்டாக இருந்தாங்கன்னா நம்மளுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சரில் ஒரு 50% அவங்களுக்கு ஆஃபர் கொடுக்குறோம். ரைட்டுங்களா? அதனால தயவு செய்து இதை யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா நல்லா இருக்கும். கண்டிப்பா. ஏன்னா நிறைய பேரண்ட்ஸ்க்கு வந்து ஜெஇயை பத்தின அவேர்னஸ் இப்போ இருக்கு. ஆனா இப்போ ஒரு குழந்தை 12th படிச்சுட்டு இருக்கான், அது இது ஜெஇ இல்லைன்னா வேற என்னெல்லாம் அது ஈக்குவலான அதோட கொஞ்சம் ரிலேட்டபிளான கோர்சஸ் என்ன இருக்குன்றது அவேர்னஸ் இருக்கு. அதே போல ஜெஇல வந்து இப்ப படிச்சுக்கிட்டு இருக்கிற குழந்தையே ஜெஇல வந்து த்ரூ பண்ணி IIT போகுமா NIT போகுமா தெரியாது. அந்த மாதிரி இருக்கிறவங்க, அது எஸ்பெஷலி CBSE ஸ்டூடெண்ட்க்கு வந்து மார்க் ஸ்கோரிங் வந்து ரொம்ப டஃப். ஸ்டேட் போர்டு ஸ்டூடெண்ட் வந்து பாத்தீங்கன்னா சென்டம்லாம் ஈஸியா அடிச்சுட்டு போயிடுவோம், பிசிக்ஸோ கெமிஸ்ட்ரியோ மேக்ஸோ. அப்ப ஜெஇக்கு ரெடி ஆயிட்டு அதுலயும் பர்சன்டேஜ் இல்லாம ஜெஇ மூலயமாவும் மார்க் வாங்க முடியாம இருக்கிற குழந்தைங்க டாப் காலேஜ் போகணும்னா அதுக்கு வந்து இந்த மாதிரியான என்ட்ரன்ஸ் விஐடி, அமிர்தா இதெல்லாம் சைமல்டேனியஸா அவங்க எழுதினாங்கன்னா தான் அவங்களால அடுத்த லெவலுக்கு போக முடியும். இல்லைன்னா அப்ளிகேஷன் போடாம விட்டுட்டாங்கன்னா கஷ்டம். கண்டிப்பா சார். அதுக்கும் தடுமாற்றம் இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி ஜெஇ மெயின்ஸ் குவாலிஃபை பண்ணி ஸ்கூல்ல மார்க் கம்மியான ஸ்டூடெண்ட்ஸ் கூட இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா. ஸோ இது வந்து ஒரு நல்ல வாய்ப்பு நமக்கு. ஸோ ஒரு எக்ஸாம் நீங்க கான்சன்ட்ரேட் பண்ணது மூலியமா ஒரு 15 எக்ஸாம்ஸ் வந்து நீங்க எழுத முடியும். ஸோ கண்டிப்பா நீங்க கன்சிடர் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம கேட்ட கேள்விக்கெல்லாம் ரொம்ப பிரீஃபா ரொம்ப டைரக்டா ஆன்சர் பண்ணீங்க சார். ஸோ கண்டிப்பா இப்போ நிறைய அப்ளிகேஷன் போட்டு இருக்க பேரண்ட்ஸ்க்கு வந்து இந்த வீடியோ கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ நீங்களுமே வந்து உங்க சர்க்கிள் இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ்க்கு வந்து இந்த இன்ஃபர்மேஷன் கன்வே பண்ணுங்க, அந்த வீடியோ ஷேர் பண்றது மூலியமா. ஸோ தேங்க்யூ சார், தேங்க்யூ இவ்வளவு நேரம் உங்களோட நேரத்தை பகிர்ந்துட்டதுக்கு.